வணக்கம். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய கொண்டாட்டமான தேர்தல் திருவிழா தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழகம் முழுவதும் தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் மார்ச் 30ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. 6ஆம் தேதி கடைசி நாள், அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னால் கடைசி நாள். அதே போன்று போட்டியிட இருப்பவர்களுடைய அந்த வேட்புமனுக்கள் 7ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றே இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட இருக்கிறது. தேர்தலானது ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதே போன்று மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னால் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான அனைத்து விதமான நன்னடத்தை விதிமுறைகளும் மே 6ஆம் தேதியுடன் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக 5 மாநில தேர்தல் நடைபெற இருக்கிறது. அஸ்ஸாமிற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி, மேற்கு வங்காளத்திற்கு ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 20, புதுச்சேரிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி, தமிழ்நாட்டிற்கு ஏப்ரல் 23, கேரளாவிற்கு ஏப்ரல் 9ஆம் தேதி. அதே போன்று வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி. அனைத்து வித தேர்தல்களும் சேர்ந்து ஒரே வகையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 30ஆம் தேதி இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான அந்த வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் தற்பொழுது அனைத்து கட்சிகளும் ஈடுபட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களிலும் தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. உடனடியாக நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டன. தற்பொழுது தலைமைச் செயலகம், அதே போன்ற அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் படங்கள், அதே போன்று முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி படங்கள், ஜெயலலிதா உள்ளிட்ட படங்கள் தற்பொழுது முழுவதுமாக அகற்றப்பட்டு வருகிறது. தகுதியான ஒரு வாக்காளரும் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் SIR பணிகள் நடைபெற்றிருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் 824 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. 17,40,00,000 மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதற்காக 25 லட்சம் அரசு ஊழியர்கள் இந்த பணிகளில் ஈடுபட இருப்பதும் குறிப்பிடப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் இந்த தேர்தலானது தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு பொறுத்தனால் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. மதுரை சித்திர திருவிழா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் கார்களில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், அதே போன்ற கொடிகள் தற்பொழுது முழுவதுமாக அகற்றப்பட்டு வருகின்றன. பறக்கும் படையினர்களுக்கான அந்த சோதனை முகாம்கள், அதே போன்று சிறப்பு பயிற்சி முகாம்களும் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை 5 மணியிலிருந்தே இந்த பறக்கும் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள். 50,000த்திற்கு மேல் பணம் கொண்டு செல்லப்பட்டார். அவர்களுடைய அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும். உரிய ஆவணங்களை காட்டிவிட்டு அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்க சிறப்பு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று துணை ராணுவ படையினர் தற்பொழுது வரவழைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய நகரங்கள் முழுவதுமே தற்பொழுது துணை ராணுவ படையின் கண்காணிப்பு கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு முழுவதுமே தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டது. தற்பொழுது தமிழக அரசை பொறுத்தவரை செயலிழந்த ஒரு அரசாகத்தான் இருக்கும். தேர்தல் முடிக்கும் வரை முழு கண்ட்ரோலும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டது. தேவைப்பட்டால் IAS மற்றும் IPS அதிகாரிகள் பணியிட மாற்றமும் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மற்றும் கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழகத்திற்கு ஏப்ரல் 23ஆம் தேதியும் தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில தினங்களில் கூட்டணி இறுதியாக வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் முக்கிய பிரதான கட்சிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தலுக்கு பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,51,000 பேர். தமிழ்நாட்டில் 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 4,85,000 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளும் CCTV மூலம் கண்காணிக்கப்படும். தமிழ்நாட்டில் மே 10ஆம் தேதியுடன் சட்டப்பேரவை ஆயுட்காலம் நிறைவடைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பாகவே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு
வரும் 7 அல்லது 8ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்றும் தெரிய வருகிறது. மொத்தம் 25 லட்சம் பேர் 5 மாநிலங்களிலும் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள். 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணும் பணியில் 40,000 ஊழியர்கள் ஈடுபடுவார்கள். BLOக்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் வாக்களிப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். 1200 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற விகிதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளில் செல்போன்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்னால் வாக்களிக்க செல்லும் பொழுது செல்போன்களில் புகைப்படம் எடுப்பது, தகவல் பரிமாற்றம் உள்ளிட்டவை செய்யப்படும். இந்த அது தடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 1,05,00,000 வாக்காளர்கள், 20 முதல் 29 வயதிற்குட்பட்டவர்கள். வேட்பாளர்களின் வண்ண புகைப்படங்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இடம்பெறும். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வாக்குப்பதிவு நிலவரமானது வெளியாகும். அதாவது காலை 9 மணிக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவும், 11 மணி, 1 மணி, 3 மணி, 5 மணி என இந்த வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியாகும். 8.5 லட்சம் பேர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். கடைசி 2 சுற்றுகளுக்கு முன்னர் தபால் வாக்குகளை எண்ண ஏற்பாடு செய்யப்படும். லோக்கல் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும். வாக்குச்சாவடிக்கு வெளியே செல்போன் டெபாசிட் மையம் அமைக்கப்படும் என்று பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளும் இந்த தேர்தலில் தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதனால் தற்பொழுது தமிழக அரசை பொறுத்தவரை முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. IAS அதிகாரிகள் மற்றும் IPS அதிகாரிகள் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்டவர்களை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் மாற்றக்கூடிய அந்த ஒரு தகுதி அவருக்கு கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேவைப்பட்டால் மற்றும் IPS அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் நாளை முதலே தமிழக அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பணிகள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.